ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே பங்கில் 1 லட்சம் ஷேர் வாங்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் 100 ஷேர் வாங்கலாம், 500 ஷேர் வாங்கலாம், 1000 ஷேர் வாங்கலாம். பட் ஒரே பங்கில் 1 லட்சம் ஷேர் வாங்கலாமா? அதுக்கு என்ன வித்தியாசமாக பண்ணணும்? இந்த கேள்வி எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு டாக்டர். அவரோட பழகும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஹவு டு திங்க் பிக். அவர் எப்போவுமே ஐ வாண்ட் டு பை 1 lakh ஷேர்ஸ் இன் ஒன் கம்பெனி அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிச்சுனாக்கா, என்ன மாதிரி கம்பெனியில் 1 lakh ஷேர் வாங்கணும்னு எங்களை பேச வச்சுது. 1 lakh ஷேர் அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1 ரூபி 2 rupeesக்கு விற்கிற பென்னி ஸ்டாக்கில் 1 lakh ஷேர் வாங்குவாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவரோட பேசும்போது ஒரு கிளாரிட்டி வந்து, அது என்னென்னா, ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்டாக்கில் நம்ம இந்த மாதிரி குவான்டிட்டி வாங்கினா தான் பெரிய பணமே சம்பாதிக்க முடியும். நீங்கள் போய் பென்னி ஸ்டாக் லாயக்கு இல்லாத கம்பெனியில் விலை கம்மியாக இருக்குன்னு 1 lakh ஷேர் வாங்கினா 1 lakh ஷேர் வாங்கின பெருமை தான் நமக்கு மிஞ்சும். நான் இன்றைக்கி 1 lakh ஷேர் வாங்கிட்டேப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சின்ன தொகையை போட்டுட்டு ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்கிறோன்னா இது வேலைக்கு ஆகாது. அந்த பருப்பு இங்கே வேகாது. சரி, இன்றைக்கி ஏன் இதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக ஆரம்பித்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் இன்வெஸ்டராக ஆகி அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணோம்னாக்கா, இந்த திங்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதோ, சரியாக வருதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதில் சக்சீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். குவான்டிட்டி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை வாங்கக்கூடாது. குவான்டிட்டி வாங்கக்கூடிய நிறைய பேர் குவான்டிட்டி வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த வணிகத்தையே செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோடு நீங்கள் போய் வணிகத்தை செய்யும் போது நீங்கள் குப்பையை தான் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை குவான்டிட்டி தான். ஆனாலும் அவங்களுக்கும் இந்த குவான்டிட்டியை இந்த ஸ்டாக்கில் வாங்கி நான் பெரிய சக்ஸஸை பார்த்துருவேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா குவான்டிட்டி ப்ளஸ் சக்ஸஸ் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பிக் மணி அதான். ஆனால் சேராதுங்க. குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி சேர்ந்தால் தான் பிக் மணி. ஸோ குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்கை நீங்கள் குவான்டிட்டி வாங்குறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வருது, இதை நாங்கள் பல வருஷம் பேசிக்கிட்டே இருப்போம். இதில் வாங்கலாமா, இந்த ஸ்டாக் குவான்டிட்டி வாங்குறதுக்கு நல்ல ஸ்டாக்கா, இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கான்னு. ஒரு காலகட்டத்தில் நியூ லிஸ்டிங்லாம் அட்பார்லேருந்து 20 ரூபாய்க்கு வரும். அதை போய் நிறைய பேர் சேஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆனோடனே 14 வாங்கலாமா, 15 வாங்கலாமா. அந்த மாதிரி நான் வாங்கின ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் பூமில் நான் வாங்கின 30 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் போச்சு. பட் டு பி ஃபேர், நான் 10,000 ரூபா வரைக்கும் அதை ஓன் பண்ணல. நான் ஓன் பண்ணது ஹையஸ்ட் ப்ரைஸான 3,000 வரைக்கும் தான். ஆனால் முக்கால்வாசி ஸ்டாக்ஸை நான் 800-900 விற்றுட்டேன். பட் அப்போ கூட 30லேருந்து 900ங்கிறது ஒரு பெரிய ரிட்டர்ன். ஸோ நீங்கள் நிறைய ஷேர் வாங்கினீங்கனாக்கா, குவான்டிட்டி வாங்கினாக்கா நிறைய பணம் பண்ண முடியும். அப்போவும் 30 லட்சம் வாங்க முடியாது இல்லையா அன்றைக்கி. ஆனால் அந்த ஸ்டாக்கில் ஓரளவு குவாலிட்டி இருந்தது அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இதெல்லாம் வந்து கால ஓட்டத்தோடு வரக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஒரு காலகட்டத்திலையும் குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு குவாலிட்டி ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டைம் 1 lakhக்கு மேலே வாங்கினது, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினது ஒரு குவாலிட்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும்னா நான் டிடிகே பிரஸ்டீஜை சொல்லுவேன். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனே வந்து அப்படி அமைஞ்சுது. ஹை ப்ரைஸ்ட் ஐபிஓ வந்து அதில் நிறைய பேர் வாங்கிட்டு இன்ஸ்டியூஷன்லாம் மாட்டியிருக்காங்க. அங்கேருந்து ஸ்டாக் குறைஞ்சி வருது. ஐபிஓ ப்ரைஸில் நிறைய இழந்து 20 ரூபாய்க்கு வந்துடுது.
ஆனால் 20 ரூபாயில எப்படியாவது எனக்கு ஒரே நாளில் விற்றுட்டு போனோன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் நிற்கிறோம். அந்த இன்ஸ்டியூஷன்ட்ட நாங்கள் வாங்குகிறோம். அப்போ வாங்கும்போது 1 லட்சம் ஷேர் ஒரே ஷாட்டில் வருது, ஸ்க்ரீனில் வித்துடுறாங்க, நம்ம வாங்கிடுறோம் என்எஸ்சி மூலமாக. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அந்த குவாலிட்டி கம்பெனியில் லட்சக்கணக்கான ஷேரை வாங்கினாக்கா நிச்சயமாக நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது? சேஃப்டி கிடைக்குது. ஏன்னா அங்கேருந்து விலை இறங்காது. பிஸ்னஸில் ஓரளவு பேசிக் குவாலிட்டி இருந்தால் விலை இறங்காது. ரெண்டாவது, அவ்வளவு குவான்டிட்டியை வச்சுக்கிட்டு நம்மளால் கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும்? உதற ஆரம்பிச்சிடும். நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த உதறலே என்ன பண்ணுது? அந்த குவான்டிட்டியை லாஸுக்கு விற்றுட்டு போக செய்யுது. ஸோ குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். குவான்டிட்டி அதிகமாகும் போது குவாலிட்டி இல்லைன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரவே வராது. ஸோ உங்கள் கான்ஃபிடென்ஸுக்காக நீங்கள் குவாலிட்டி ஸ்டாக்கில் தான் குவான்டிட்டி வாங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு தான் இந்த 1 லட்சம்ன்ற டைட்டிலே நான் எடுத்தேன். அதிக பங்குகளை வாங்கணும்னா குவாலிட்டி ஸ்டாக்கில் தான் நீங்கள் குவான்டிட்டி வாங்கணும். ஆனால் குவாலிட்டி ஸ்டாக்கையும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் பிரின்சிபல் இருக்கணும். கண்ணாபின்னான்னு விலை கொடுத்து வாங்கக்கூடாது, ஹை பிஇ ரேஷியோவில் வாங்கக்கூடாது, நல்ல அட்ராக்டிவ் பிஇ ரேஷியோவில் வாங்கணும். அந்த இடத்துல இந்த கம்பெனி சீக்கிரம் வளரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது வாங்கணும். அந்த எதிர்பார்ப்பு நடக்கும்போது நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை அடைஞ்சிருவீங்க, உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்துடும். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் குவாலிட்டி ஸ்டாக்கில் பண்ணிங்கனாக்கா உங்களால் திரும்ப திரும்ப இதை பண்ண முடியும். அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிளில் ஸ்டாக் பெயரோட சொல்கிறேன்னா, அந்த கம்பெனியில் பண்ணதுனால சப்சிக்வெண்ட்டாக என்னால் எஸ்ஆர்எஃப் 20 ரூபாயில் வாங்க முடியுது. இது எல்லாமே நம்ம 1 லேக்குக்கு வாங்கணும். அதுதான் டெஸ்ட்டு. 1 லேக் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் 20 லட்சம் இறக்கி வைக்கணும், இல்லை 25 லட்சம் இறக்கி வைக்கணும். 25 லட்சம் நீங்கள் இறக்கி வைக்கணும்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஒரு ஸ்டாக்கில் போட போகிறீங்க. அப்படி போடும்போது நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்லாம் தரவாக பண்ணிடணும், டவுன் சைடே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த குவாலிட்டி இன்னும் வளர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு அப்சைடையும் வருங்காலத்தில் தேடி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னு குருட்டாம்போக்கில் வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக் இல்லாது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வணிகர்கள், ட்ரேடிங் பண்ணுறவன் குவான்டிட்டி வாங்கும்போது குவாலிட்டியை பற்றி கவலையே பட மாட்டான். அவனை பொறுத்த மட்டும் நிறைய ஷேர் வாங்கணும், கம்மி ரேட்டுக்கு வாங்கணும், மேலே போனால் லாட்ரி. ஆனால் நான் சொல்கிறது லாட்ரி இல்லை, நான் சொல்கிறது கணக்கு பார்த்து வாங்குறது. சரி சார், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஒரு இன்வெஸ்டர் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். 100 ஷேர் வாங்குறவன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஷேர் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவான். எனக்கு இது நடந்தது, எல்லாருக்குமே நடக்கும். அப்போ 100 ஷேர் வாங்குற நீங்கள் 1 லட்சம் ஷேர் வாங்கணும்னா என்ன மாதிரி ஸ்டாக்கை வாங்கணும்னு கற்றுக்கணும், கற்பனை பண்ணணும். அந்த கற்பனையை நீங்கள் ஒரு தியரிட்டிக்கலாக எழுதி வச்சுக்கிட்டு அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த கற்பனையை நீங்கள் பட்டையை தீட்டிக்கிட்டே வரீங்க. பணம் இல்லை நம்மக்கிட்ட, ஆனாலும் இமேஜினேஷனில் இந்த ஸ்டாக்கை நான் 1 லேக் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை நாங்கள் பண்ணோம். இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட், அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்தலே நான் அதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6-7 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த 6-7 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கும், இந்த ஷேரில் நான் 1 லேக் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பேசும்போது 1 லேக் வாங்க நமக்கு பணம் இல்லைன்னா கூட 1 லேக் வாங்குற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஒரு விளையாட்டாக நடந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி அதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக என் லைஃப்பில் படுது. ஏன்னாக்கா இன்றைக்கி நான் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராக மற்றவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது 1 லேக்கு குறையாமல் நம்ம வாங்க வேண்டியிருக்கு, பல லட்சங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கு, சில சமயங்களில் மில்லியன்ஸில் வாங்க வேண்டியிருக்கு, சில சமயங்களில் 1 crore ஷேர் கூட வாங்க வேண்டிய வரலாம் வருங்காலத்தில். அப்போ அவ்வளவு ஷேரை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. முதல்ல குவாலிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு சமரசமே இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடுது. அது எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. அது என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம். சரி, இந்த சமரசம் இல்லாத ஒரு விஷயம் குவாலிட்டினாக்கா, அடுத்தது குவான்டிட்டி எப்படி அக்யூமுலேட் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் 10,000 ஷேர் வாங்கியிருப்பாங்க, அடுத்த 10,000 வாங்குறதுக்குள்ளே ஷேர் 10% ஏறிடும், அதுக்கு அடுத்த 10,000 வாங்குறதுக்குள்ளே ஷேர் மறுபடியும் 10% ஏறிடும். அப்புறம் அவங்க வாங்கினாக்கா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன் கிடைக்காம போயிடும். சில சமயங்களில் சில பேர் ஷேர் டபுள் ஆன அப்புறம் தான் மேக்ஸிமம் குவான்டிட்டி வாங்குவோம். அப்படி வாங்குறதுக்கு பேர் டிசிப்ளின் இன்வெஸ்டிங் கிடையாது. அப்படி குவான்டிட்டி வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம். பின்ன எப்படி வாங்கணும்? இந்த சப்ஜெக்ட் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு முதலீட்டு பயணத்திலையும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏர்லியர் த பெட்டர். சீக்கிரம் பேசும்போது நம்முடைய நீண்ட பயணத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமையும், ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும், ஒரு பெரிய சேஞ்ச் ஏஜெண்ட்டாக இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் அமையும்.
இந்த கான்வர்சேஷனை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முதலீட்டு பயணத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.